போறார். திருவண்ணாமலையில ஒரு ராஜா, அந்த ராஜா பேர் தெரியுமா? பிரபுட தேவ மகாராஜா. பிரபுட தேவ மகாராஜா வல்லாள மகாராஜாவுக்கு முன்னால வாழ்ந்தவன் பிரபுட தேவ மகாராஜா. அவன் அருணகிரிநாதரை பார்த்து வழிபாடு பண்ணி அவருக்கு மரியாதை பண்ணி கொண்டே உட்கார வச்சுட்டான். ஊர்ல உள்ள அத்தனை பேரும் அருணகிரியாரை கும்பிடுகிறார்கள். அந்த ஊர்ல இன்னொருத்தன் இருந்தான், அவனுக்கு பேரு சம்பந்தாண்டான்னு பேரு. அவன் காளி உபாதசன், காளி உபாசகன். காளி மாதா அவன் கூப்பிட்டா வந்துருவான். அதுக்குன்னு சில மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை உபாசனை பண்ணனான்னா பத்திரகாளி அவனுக்கு முன்னால காட்சி கொடுப்பாள். அவன் அவ்வளவு காலம் தவம் பண்ணினவன். அவனுக்கு பேர் என்ன சொன்ன? மறக்கப்படாது, சம்பந்தாண்டான். நல்ல பேரு, சம்பந்தர் பேர் சம்பந்தாண்டான். இவ்வளவு காலமா அவனுக்குத்தான் பெருமை. இப்ப அருணகிரியார் வந்த உடனே எல்லாரும் இவரை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவனுக்கு பொறாமை வந்துருச்சு. ஆமையில பொல்லாத ஆமை எது தெரியுமா? பொறாமை. ஆமை புகுந்த வீடு உருப்படாதுங்கிறானே, அது அந்த ஆமை இல்ல, இந்த பொறாமை. மகாராஜாட்ட வந்தான். மகாராஜா, என்ன ஒன்னு சின்ன விஷயம் சொல்றேன், சொல்லு. நான் காளி மாதாவை வரவழைக்கிறேன், நீங்க பார்க்கலாம். முருகனை வரவழைக்க முடியுமான்னு கேளுங்க. அருணகிரிநாதரால முருகனை வரவழைக்க முடியுமா கேளுங்கள். எப்படி யோசனை? அருணகிரிநாதரை கூப்பிட்டார். அருணகிரிநாதர் வந்தார். சம்பந்தாண்டான் காளியை வரவழைக்க போகிறான், உங்களால் முருகனை வரவழைக்க முடியுமா? நம்மள இருந்தா என்ன சொல்லுவோம்? முடியும், முடியாது தானே சொல்லுவோம். அருணகிரியார் அப்படி சொல்லல. முருகன் நினைத்தால் வருவான். என்னம்மா, அவன் நினைச்சாத்தானே வருவான். ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றும் முருகா என்றோதுவார் முன். அவன் நினைச்சாத்தான் வருவான், நான் நினைச்சாலாம் வரமாட்டான். சரி, ஏற்பாடு பண்ணுங்க. கோயில் வாசல், திருவண்ணாமலை போயிருக்கீங்கல்ல, கிழக்கு கோபுரம், எத்தனை பெருங்கோயில் திருவண்ணாமலை. காரைக்குடி, கோட்டையூர் 2 ஊர்காரங்களும் அள்ளி கொடுத்த இடம் திருவண்ணாமலை. இது பார்த்தா ஏதோ கைலாசத்தில இருந்து சிவபெருமான் இறங்கினாப்பல இருக்குமே தவிர திருவீதி உலா வலம் வர்ற மாதிரி இருக்காது. திருவண்ணாமலை கோபுரம், கிழக்கு கோபுரம், மெயின் என்ட்ரன்ஸ். ராஜா உட்கார்ந்திருக்கான், பெருங்கூட்டம் சேர்ந்துருச்சு. சம்பந்தாண்டான் மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரம் ஆச்சு, காளி மாதா புறப்பட்டு. மந்திரம் சொன்னா காளி மாதா வருவாள். முருகப்பெருமான் பார்த்தார், மடியில போய் உட்கார்ந்துட்டார். அம்மா, என்ன இவன் பொறாமக்காரன், நீ போக கூடாது. அப்பா, இந்த மந்திரம் சொன்னா போகணும், இது கட்டளை, இது மாத்த முடியாது, சட்டம். மந்திரம் சொன்னா போகணும். அம்மா, அப்ப ஒண்ணு செய். என்ன? அவனுக்கு மட்டும் காட்சி கொடுத்துட்டு வந்துடும். அவ்வளவுதானே? அவனுக்கு மட்டும் காட்சி கொடுத்துட்டு வந்துடும். காளி மாதா புறப்பட்டா, வந்து காட்சி கொடுக்கிறா. சம்பந்தாண்டான் என்ன சொல்றான்? அந்த காளி தெரிகிறா தெரிகிறா தெரிகிறா, எல்லாரும் பார்க்கறான், காளிய காணோம். ராஜாவுக்கு எப்படி இருக்கும்? இந்த பக்கத்துல நிக்கிறா காளி, அங்க நிக்கிறாங்க. இவன் திரும்பி பார்க்கறான், சம்சாரம் தான் உட்கார்ந்து இருக்கா, காளி மாதாவை காணோம். என்னங்க எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் ஆத்திரம், நம்மளை ஏமாத்தி விட்டான். ஏம்மா, ஒருத்தனுக்கு காட்சி கொடுத்து ஒருத்தனுக்கு காட்சி கொடுக்காம கடவுளால இருக்க முடியுமா? முடியுமா? முடியாதா? முடியும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லவா? தோருடைய செவியன், கடவுள் கண் கொடுத்தால் அன்றி கடவுளை காண உங்களால் முடியாது. காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே. தேவாரம். சம்பந்தாண்டானுக்கு காளி தெரிகிறா, மகாராஜாவுக்கு தெரியல. அத்தனை பேருக்கும் கோபம், இவன் ஏமாத்தி விட்டான்.
ராஜா கொந்தளிக்கிறார். அருணகிரி வந்தார். முருகனை கூப்பிடு. அருணகிரியார் என்ன பண்ணார்? கும்பிட்டார். யார? மயில. மயில கும்பிட்டா மயில் வரும். மயில் வந்தா முருகன் தன்னால வந்துருவான். வந்துருவானா மாட்டானா? பாட்டு பாடுறாரு பாலன். மருக சரவண முருகனே. வனசம்னா தான். அவ்வளவுதான். ஒரு தூண் பிளந்தது. முருகப்பெருமான் மயில் மேல காட்சி கொடுக்கிறார். கம்பத்து இளையனார். முருகப்பெருமான் மயில் மேல காட்சி கொடுக்கிறார். கம்பத்து இளையனார். கம்பம்னா தூண், கம்பம்னா கொடி. கம்பத்தின் கீழ் நிற்றல் காணீர் பாரதியார் பாடுவார். முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறார். ராஜாவுக்கு சந்தோஷம். எல்லாம் கும்பிடுறாங்க. இன்னைக்கும் திருவண்ணாமலையில இந்த பெரிய கோபுரம், கிழக்கு கோபுரத்துக்கு பக்கத்துல உள்ள போன உடனே கம்பத்து இளையனார் கோயில். எல்லாம் வழிபாடு பண்றாங்க. மயில் ஆடுனா முருகன் வந்துடுவான். மயில் வந்தா முருகன் வந்துடுவான்.